அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, அந்த சிக்கல்கள், சர்ச்சைகள் எப்பயுமே சுற்றி இருக்கும். அது அண்ணாமலையோட பலம், பலவீனம் 2மே அதுதான். இப்போது இந்த சூழ்நிலையில் அவர் தமிழக பாஜகவோட தலைவர் கிடையாது. இந்த தேர்தலில் ரொம்ப மோசமான ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கு அந்த கட்சி. நீங்களா மாற்றி குத்தா நான் இருக்கிறேன், இல்லைனா நான் போகிறேன், என்னை விட்டுருங்க, நான் உங்களோட ஆசீர்வாதத்தோடு போய் நான் இன்னொரு கட்சி தொடங்கிக்கிறேன், அப்புறம் உங்களோட ஆசீர்வாதத்தோடு போய் நான் ரஜினியை பார்ப்பேன், அப்புறம் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் வேறு யாரெல்லாம் பார்க்கணுமோ பார்ப்பேன், என்னை பிடிச்சி யாருன்னா வந்தாங்களோ அவங்க கூட சேர்த்து தப்பி தவறி கூட தாவேக்கா விஜய் அவர்கள் அண்ணாமலை எதிர்த்து அரசியல் எதுனா பண்ணாருன்னா அது விஜய்க்கு தான் பிரச்சனை கண்டிப்பாக பிரச்சனை. ஆனால் அண்ணாமலைக்கு ஒருவேளை பாஜக தலைவராக திருப்பி வராருன்னா கண்டிப்பாக விஜய் எதனா பிரச்சனை பண்ணுவார். அண்ணாமலை தனி கட்சி நடக்கிறதா இருக்கிற கொஞ்சம் காரியகர்த்தா ஆர்எஸ்எஸ்காரங்களும் அண்ணாமலை பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வீரவேலு இல்லை திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துகிட்டு போவார், ராமர் கிருஷ்ணர்னு கோயில் திருக்கோயில்னு. அது கூட இல்லாமல் வேறு கட்சின்னா அப்போ பிஜேபி என்ன பண்ணுறீங்க? என்ன சொல்கிறாரு திருமாவளவன் அவர்கள்? பாசிச பாஜக வந்துவிடும் என்ற காரணம் தாவேக்காவுக்கு நாங்கள் போகிறோம். சரி, பாசிச பாஜக வந்துவிடும், அதிமுக உடைக்கிறாங்களே தாவேக்கா, அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. அமைச்சரவையில் ஏன் பங்கெடுத்தாருன்னு நிறைய பேர் கேட்டாங்க. வரலாற்று வாய்ப்பு அதனால் பங்கெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்மோடு மீண்டும் இணைகிறார் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம்ண்ணா. சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நம்ம போன வாட்டி நம்ம நிறைய துறைகள் சார்ந்து பேசியிருந்தோம். மக்கள் அதற்கும் தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம கரண்ட் சப்ஜெக்ட் குறித்து நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அது குறித்து பேசலைன்னா மக்களுக்கு ஏன் அதை பற்றி பேசுங்களேன், ஏன் மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதனால் நான் அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை துவங்க போகிறாருன்னு ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்குது. அது தொடர்பாக தான் செவ்வாய்க்கிழமை நிதின் நபீனை சந்தித்து அவர் ஒரு விலகல் கடிதத்தை கொடுத்ததாகவும், நயினார் அவர்களை சந்தித்து இது குறித்து பேசுவதற்கு அமித்ஷா அழைத்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகிட்டு இருக்குது. ஓவராலாக இந்த சப்ஜெக்ட் குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கா? அமித்ஷா விட்டுருவாராங்க? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அது நீங்கள் கேட்டது எல்லாமே. அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, அந்த சிக்கல்கள், சர்ச்சைகள் எப்பயுமே சுற்றி இருக்கும். அது அண்ணாமலையோட பலம், பலவீனம் 2மே அதுதான். இப்போது இந்த சூழ்நிலையில் அவர் தமிழக பாஜகவோட தலைவர் கிடையாது. இந்த தேர்தலில் ரொம்ப மோசமான ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கு அந்த கட்சி. அந்த கட்சிக்கு கண்டிப்பாக தலைமை மாற்றம் வேணுன்றது நம்ம இன்னொரு காணொலியில் கூட முன்னாடி பேசியிருந்துருவோம். அப்போது தலைமை வேணும். ஆனால் அவங்க பொறுமையாக நடந்துக்கிறாங்க. நான் இது பிஜேபி நண்பர்கள் ஒரு சிலர்கிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடியில் இதை பற்றி விசாரிக்கிறேன். என்னங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, என்ன தான் கதைன்னா, அண்ணாமலை பயங்கர கோவத்தில் இருக்காப்புல, அப்செட்டு. அதாவது எனக்கு முக்கியத்துவமாக எனக்கு எதுவுமே கொடுக்கல, எனக்கு கண்டுக்கலை. அப்புறம் எனக்கு மத்தியில் அமைச்சரவை அது இதெல்லாம் சொன்னாங்க, எதுவுமே நடக்கலை. அப்புறம் என்னத்துக்குன்ற மாதிரி சல்கிங். அட் அ சேம் டைம் நயினார் இப்போ எதுக்கு உடனே மாற்றினா வேகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோ டவுன் இருந்தது. அதை அண்ணாமலை அவர்கள் இப்படியே லூஸில் விட்டால் இது இதாகிடும், ஒன்று இருக்கா இல்லையா, இல்லை என்னை விடுங்க அப்படின்ற அந்த துணியில் அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, கிட்டத்தட்ட இப்போ அந்த நண்பர் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நிதர்சனம் ஆகிட்டுருக்கு. இப்போ அண்ணாமலையோட பிளான் என்னன்னாக்கும், ஒன்று நான் போகிறேன், என்னை விட்டுருங்க, நீங்களா மாற்றி குத்தா நான் இருக்கிறேன், இல்லைனா நான் போகிறேன், என்னை விட்டுருங்க, நான் உங்களோட ஆசீர்வாதத்தோடு போய் நான் இன்னொரு கட்சி தொடங்கிக்கிறேன், அப்புறம் உங்களோட ஆசீர்வாதத்தோடு போய் நான் ரஜினியை பார்ப்பேன், அப்புறம் உங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் வேறு யாரெல்லாம் பார்க்கணுமோ பார்ப்பேன், என்னை பிடிச்சி யாருன்னா வந்தாங்களோ அவங்க கூட சேர்த்துக்குவேன். அப்படி ஒரு பிளான். ஓகே. அப்போ அதை தான் அண்ணாமலை மைண்டில் வச்சுருக்காரு. இப்போ இது அண்ணாமலை இந்த இதை அவருக்கு வின் வின் சுச்சுவேஷனாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதாவது ஒன்று என் வழி, நான் தலைவராவேன், நானே கட்சி தொடங்கி நானே தலைவர் ஆகிக்குவேன், இல்லை இருக்கிற கட்சியில் என்னை தலைவராக்குங்க அப்படின்றது. அதனால தான் இந்த லெட்டர் வெளியில் விடலை. ஆமாம், யாருக்கு தெரியாது. இப்போ நம்ம இந்த இது போடுற நேரத்தில் என்ன செய்தின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா செய்தி தன்மை மாறிக்கிட்டு இருக்கு, நொடிக்கு மாறுது. அப்போ இது வரலும் அண்ணாமலை ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ராஜினாமா செய்த கடிதம் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, காட்டுங்கன்னா காட்ட மாட்டாங்க. இந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா தெரியாது. அப்போ அவரோட பிளான் என்னென்னா, அண்ணே அவசரப்படாதீங்கண்ணே, 2 நாளில் சொல்கிறேனே, 4 நாளில் சொல்கிறேனே, அதுனா இதுனா அது வரலாம் இந்த தீயை அப்படியே கொதி நிலையிலே வச்சுக்கோங்கண்ணே, எல்லாரும் அண்ணாமலை பற்றி பேசிட்டு ஜூன் 4 அவரோட பர்த்டே. அப்போ அதனால் அது அந்த ஜூன் 4 வரலுமோ அது எது வரலுமோ பேசிகிட்டே இருக்கேன். இப்போ கட்சியில் அமித்ஷா என்ன நினச்சிருப்பேன், என்னடா லெட்ரு கிட்ரு கொடுக்குறேன்றாரு இவர், இது எங்கே போய் நிற்கும். அதே மாதிரி அமித்ஷாவை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா,
அவரோட ரிசோர்ஸஸை வந்து சீக்கிரத்தில் லூஸ் பண்ண மாட்டார். ஒரு ஒரு அவருக்கு ஒரு ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து மேக்ஸிமம் எப்படி பிரட்டி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கட்சிக்கு விட பலப்படம் யூஸ் பண்ணணும், கட்சியோட இதுவாக யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ இவ்வளோ நாள் வந்து அண்ணாமலை மீது பாஜக கட்சி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அவங்களோட நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. அவருக்கு வந்த உடனே அந்த மாநில தலைவர் மீடியா வெளிச்சம் அவருக்கு வந்து டெல்லிக்கு வர்றது போகிறது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட ஆக்சஸ்ஸு, அமித்ஷாவோட ஆக்சஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து சந்தோஷ்ஜி பிஎல் சந்தோஷ் அவர்களோட ஆக்சஸ்ஸு, இவ்வளோத்தையும் கொடுத்து தான் அண்ணாமலைன்றவர் அது ஒரு பிராண்டு பேனராக பவர் சென்டராக மாறினார். இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் போட்டிருக்கோம். இது எப்படின்னா, இப்போ ஒரு தேக்கு மர தோப்பு வைக்கிறோம், இல்லை ஒரு தென்னந்தோப்பு வைக்கிறோம், அது கண்ணாக இருந்து வளர்ந்து வருது. இப்போ தோப்புன்னா வந்து இல்லை வேற ஒரு பண்ணையாருக்கு கை மாறுறேன்னும் போது, ஐயோ நான் வளர்த்த தோப்பு, கண்ணும் கருத்துமா பார்த்த தோப்பு, இன்னைக்கு காய்கறி நேரத்தில் இப்படி போயிருமோ வருமோ வராதோ, அந்த பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா? அதுதான் அவங்க பார்க்குறாங்க. இப்போ அதனால தான் நயினாரை கூப்பிட்ருக்காங்கன்ற மாதிரி செய்திகள். ஒருவேளை அமித்ஷா 2 பேரையும் பேசி எப்போ அண்ணாமலை இருந்துக்கிட்டோம், நீங்கள் வந்து வேறு எதனா பாருங்கள், இல்லை உங்களுக்கு வேறு எதனா ஒரு ரோல் கொடுக்குறோம் அப்படின்னு நயினாரை கன்வின்ஸ் பண்ணுவாங்களா? இல்லை நயினாருமே வந்து லெட்டரோட போகிறாரா, இல்லைங்க பரவாயில்ல எதுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை நயினார் சண்டை போட போகிறாரா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் ஒரு குட்டையை வந்து அண்ணாமலை அவர்கள் கலக்கி விட்டார். இது டெல்லியாக வந்து போட்ட கணக்கு கிடையாது, இங்கேருந்து போட்ட கணக்கு. இவராக தனக்கு உண்டான அரசியலை உருவாக்கிக்கின்னு அவர் போகிறார். இதில் என்ன வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைன்னா, இதில் வந்து ஒரு சின்ன குறுக்கு வழி இருக்குது. அண்ணாமலை பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி தோத்து இருக்கு, கட்சி மோசமாக இருக்குது, ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால் தான் ஒரு கட்சி வந்து மேலே எடுத்துகிட்டு வர முடியும், ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அது இமீடியட்டாக இப்போவே பண்ண வேண்டியது. ஆனால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ இதை செய்யலைன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, சரியான நேரம். எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டார் ஓகே. ஏன்னா இபிஎஸ் தான் வந்து நயினாருக்கு ஃப்ரெண்ட்லி. நயினார் காலி, முருகன் காலி, வானதி, தமிழிசை எல்லாரும் காலியா, சரி ஓகே இப்போ ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். இன்னொன்று எலெக்ஷன்லையும் அண்ணாமலை நிற்கல, எனக்கு கொடுக்கல, நான் நிற்கல, ஏன்பா ஓட்டு போல அது அவரை கேளுங்க, ஏன்பா எதுவுமே பண்ணல அந்த சேலத்துக்காரர் கேளுங்க, அவரு வேணா எஸ்பி வேலுமணி கூப்பிட்டு கேளுங்க. ஏன்னா ஏன்னா சொல்லணும் அது, ஏன்னா ஒரு டீம் வந்து எப்பவுமே பிஜேபி கூப்பிடாதா பேசாதான் பழகாதான்னு இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்போது இன்னொன்று அண்ணாமலைக்கு என்னென்னா, இப்போ பாயிண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவார். அந்த செங்கோட்டைன்னு ஒருத்தர் பிரச்சனையாச்சு ஞாபகம் இருக்குங்களா? அவர் இப்போ அமைச்சர், இதெல்லாம் தான் நான் சொன்னேன், நான் கேட்கல. இப்படியே ஹிந்தியில் பேசியோ இல்லை இங்கிலீஷில் சொல்லியோ இல்லையோ அவருக்கு உண்டான அந்த ப்ரௌனி பாயிண்ட்ஸ்லாம் காத்திருக்குது. அதனால் நேரம் பார்த்து காய் நவுத்துக்கிறார் அண்ணாமலை. இது அண்ணாமலைக்கு உண்டான நேரம் ஆரம்பிக்குது. இன்னொன்று, தாவேக்காவோட வளர்ச்சி, விஜய் அவரை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கோ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல்வாதி தேவை தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து விமர்சனம் என்ன இருக்குன்னா, உட்கட்சி விமர்சனம். இவர் வந்து ஒரு சிலரோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுறாரு, இவருக்கு வந்து திமுகவுடையே மறைமுக அலைன்ஸில் இருக்காருலாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் இருந்தாலும் இப்போ இன்றைக்கி வந்து மெயின் ஃப்ரேம் வந்து தாவேக்கா. இப்போ இதுக்கப்புறமா போயிட்டு திமுக தீய சக்தியே, திமுக குடும்ப அரசியல் பண்ணிகிட்டு இருக்குன்னு அண்ணாமலை பேசுவாங்க. ஏன்னா அண்ணாமலை இஸ் அ சென்சிபிள் பொலிட்டிஷியன். அண்ணாமலை வந்து அவரோட அந்த ஃபயரிங் லைனை வந்து இனிமேல் தாவேக்கா மேலே வைக்கணும்னா மேபி பிஜேபிக்கு, அதனால் தாவேக்காவை இனிமேல் எந்த கட்சி தீர்க்கமாக எதிர்க்கிறதோ, தாவேக்காவை எந்த கட்சி, விஜய் அவர்களை யார் கேள்வி கேட்குறாங்களோ இன்றைய முதலமைச்சர், அவர்களுக்கு அடுத்த எதிர்கட்சியாவோ இல்லை அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதான் அரசியல். நம்பர் 1 இருக்கிறவங்கள யார் அதிகமாக எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்பர் 2. ஒருவேளை அந்த நபர் நல்லா அரசியல் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்பர் 1. இப்போ விஜய்க்காக தான் ஆச்சு. விஜய் நம்பர் 2வும் இல்லை, நம்பர் 3யும் இல்லை, புதுசாக வராரு, நம்பர் 1 எதிர்த்து எல்லாரும் அரசியல் பண்ணாங்க. அந்த ஓட்டை அறுவடை பண்ணின்னு அவர் எடுத்துன்னு போயிட்டார். அந்த ஆன்டி இன்கம்பன்சி கோவம் இருக்குது, மக்கள் மீது அந்த எதிர்ப்பு கோவம் இருக்குது, அதே அறுவடை செய்த இடத்துல விஜய் எடுத்துட்டார். அது மாதிரி அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்றது நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ தனி கட்சி தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் சமரசமாகி அண்ணாமலை வந்து மாநில தலைவராக திரும்பி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, அப்படி மாநில தலைவராக வந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவுடைய வளர்ச்சி என்னங்கிறத அவர் பார்த்துட்டாரு. திராவிட கட்சிகள் இல்லாமல், கூட்டணியில் இல்லாமல் ஜெயிக்க விடன்னு தெரிஞ்சு போச்சு. கூட்டணியில் இருந்தே ஒரு சித்த ஜெயிச்சிருக்கிறாங்க இப்போ அதிமுக நின்னும் போது. அப்படி தோத்த குதிரை மேலே பந்தயம் கட்டுவாரா அண்ணாமலை? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கி பாஜக வந்து மத்தியில் ஆட்சி அமைப்பில் இருக்குது, இன்னும் 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பவரில் இருக்கிற கட்சியினுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்னு சாதாரண போஸ்ட் கிடையாது. இன்றைக்கி மாநில அமைச்சர்கள் இருக்கிறாங்களே, இப்போ நாளைக்கு அண்ணாமலை வந்து ஆதவ வந்து ஐயாவை வந்து கேள்வி கேட்குறாரு, அரசியல் பண்ணுறாருன்னா ஆதவ அர்ஜுனா தான் லைட்டாக பயப்படுவார், அண்ணாமலைக்கு பயப்பட வேணாம். ஏன்னா சிபிஐ, இன்கம் டேக்ஸு, அமலாக்கத்துறையெல்லாம் ரைடு விட்டால் அண்ணாமலை வீட்டிலே விடுவாங்க? இல்லை.
யார் வீட்டில் விடுவாங்க? ஆதவ அமைச்சர் கிட்ட தான் அப்போ விடுவாங்க. யார் பெரிய ஆள்? அப்ப அண்ணாமலை தான். அப்போது அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அதாவது மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரினுடைய அந்தஸ்து வேறு. பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்னா அதுக்கு ஒரு வேல்யூ. அதே மாதிரி பிஜேபி மாநில தலைவர்னா அதுக்கு ஒரு வேல்யூ. நீங்கள் முதலமைச்சர் அமைச்சர்ன்றதை தாண்டி அந்த மாநில தலைவர்னும் போது அது ஒரு முக்கியம். மொத்த கட்சி கண்ட்ரோலுக்கு வருது இல்லை, மாநிலம் முழுவதா. பத்தாவதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கர்நாடகா பிஜேபியில் இருப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு வந்து ஆந்திரா பிஜேபியில் போலீஸ் இருப்பாங்க, ஆஃபீஸர் வேற. போலீஸ் ஆஃபீஸர் வேறு. அந்த நெட்வொர்க்கிங் இருக்கு இல்லைங்களா, அது அண்ணாமலைக்கு வந்து அந்த நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணுன்னு தெரியும். இந்த வார் ரூம்லாம் அவர் கொஞ்சம் இன்ஸ்டாலாம் வேகமாக கற்றுக்குவார், அவருக்கே தெரியும் அது. விஜய் அவர்கள் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியாது, பட் அவருமே அதெல்லாம் வந்து வேகமாக பண்ணுது. ஆனால் அண்ணாமலை வந்து அந்த வெயிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவரை பற்றின செய்திகள் பரவி விடுறது, அது தூவி விடுறதுல ரொம்ப கெட்டிக்காரர். அவருக்குன்னு ஒரு டீம், அவருக்குன்னு ஒரு பத்திரிகையாளர் இருக்காங்க, அவருக்குன்னு தனி வார் ரூமே இருக்குண்ணே. தனியாக வார் ரூம் இருக்குது. பத்திரிகையாளரும் அவருக்கு வேண்டப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களே வந்து கொளுத்தி விடுவாங்க, அதெல்லாம் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணி இப்போ கரெக்டாக அங்கே இங்கே பேசு பொருளாக்கி செய்தியில் வந்து இன்றைக்கி நேரில் பேசுகிறதோ, சைடில் பேசுகிறதோ, பொந்தில் பேசுகிறதோ, ஜஸ்ட் பிரேக்கிங், பிக் பிரேக்கிங், அந்த பிரேக்கிங், இந்த எல்லா பிரேக்கிங் இப்போ அண்ணாமலை அப்படின்ற மாதிரி நீ காலிலேருந்து எத்தனை வந்து நிறுத்திட்டாரா, அடுத்த 2 நாளைக்கு அவர் பிறந்த நாள் வரலாம் இதை வச்சே ஓட்டுவார். ஒரு 4 வந்து என்ன பண்ணோம், ஐயா ரஜினி வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, மதுரையில் ஒரு போஸ்டர் பரபரப்புன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் போடுவாங்க. அப்புறமா பார்த்தா அங்கேருந்து ஏதோ ஒரு சாமியார் வந்து இப்படி அருள் கொடுக்குற மாதிரி அண்ணாமலை நெத்தியில் பட்டு இப்படி வரா மாதிரி இப்படியெல்லாம் வரும் போஸ்டர். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் தாவே கலந்து போடுவீங்களா இதெல்லாம் இன்ஸ்டாலாம், வைபு கீபெல்லாம் அவரும் நல்லா பண்ணுவார். அவங்க அளவுக்கு இல்லை, இவங்க ரூட் டீம்லாம் போட்டு பண்ணுவீங்க, நீங்கள் பெரிய ஆள், அவர் ஏதோ அவர் ரேஞ்சுக்கு ஒன்று பண்ணுவார். ஆனால் தப்பி தவறி கூட தாவேக்கா விஜய் அவர்கள் அண்ணாமலை எதிர்த்து அரசியல் எதனா பண்ணாருன்னா அது விஜய்க்கு தான் பிரச்சனை, கண்டிப்பாக பிரச்சனை. ஆனால் அண்ணாமலைக்கு ஒருவேளை பாஜக தலைவராக திருப்பி வர்றாருன்னா கண்டிப்பாக விஜய் எதனா பிரச்சனை பண்ணுவார் அண்ணாமலை. இதுக்கப்புறம் போய் எடப்பாடி பழனிசாமியையோ இல்லை ஸ்டாலின் அவர்களையோ போய் அந்த ராங் கேம் ஆட மாட்டார். அது ஏன் அப்படின்னா அது ஆஃப் டார்கெட். இன்றைக்கி வந்து அது டார்கெட் கிடையாது, இன்றைக்கி டார்கெட் வந்து தாவேக்கா தலைவர் தான், விஜய் தான். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் திமுக வரக்கூடாது, மாற்றி வரணும், இல்லை மீண்டும் தாவேக்கா வரக்கூடாது அப்படின்னும் போது அதற்குண்டான சேர்ந்த அரசியல் தான் அண்ணாமலை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது இது ஏன்னா இப்படி சொல்கிறேன்னா, உண்மையிலே அவர் தனி கட்சி தொடங்கணும்னா ராஜினாமா கடிதத்தை நீங்கள் ஃபேக்ஸில் அனுப்பலாம், கொரியரில் அனுப்பலாம், ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பலாம், இல்லை தலைமையை பற்றி ஏடாகுடமாக பேசி அவங்க நீக்கிற அளவுக்கு பண்ணலாம். ஆனால் அது நமக்கு சிக்கல். நாளை பின்ன மத்திய அரசோட கோவம் நம்ம மேலே வந்தால் நமக்கு பிரச்சனை, இது நமக்கு வேணாம். அட் த சேம் டைம் நம்ம கோவமாக இருப்போம், நான் அடம் பிடிக்கிறேன், நான் கை காலெலாம் உதிர அழுவேன் அப்படின்ற அந்த அரசியலும் சேர்த்து பண்ணுறாங்க. அப்போ சரி, இஸ் அ வெரி கிளவர் பொலிட்டிஷியன். இல்லை நீங்கள் அவருடைய முடிவு மட்டும்தான் இது அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை இன்னொரு பார்வையாக இருக்குது, பாஜகவோட தமிழ்நாடு ஜெயிக்க முடியலங்க, ஸோ பாஜகவோட பி பிளான் தான் இது, பிளான் பி தான் இது. இவர் தமிழ் முகமாக இருக்கிறாரு, இந்துத்துவ பாலிடிக்ஸை பேசாத ஒரு ஆளாக இருக்கிறாரு, ஊழலை பற்றி மட்டும்தான் பேசுகிறார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு படித்தவர்ன்ற ஒரு லுக் இருக்குன்னும் போது இவரே விட்டு இறக்குவோம்ப்பா அப்படின்னு பிஜேபியோட பிளான் பின்னு சொல்கிறாங்களே, அதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா? பாஜக நினச்சா தாவேக்காவே அவைலபிள் தாங்க, எதுக்கு பிளான் பி பிளான் சிலாம்? ஓ, அப்படி சொல்கிறீங்க சார். பிஜேபியினுடைய கேமே வேறு. சரி, இந்த மாநிலத்தில் நம்ம ஆண்டானா, நம்ம ஆள் ஆண்டானா, எப்பா அதானி வராங்க, அம்பானி வராங்க பார்த்துக்க அப்படின்னா இவங்கெல்லாம் இல்லை நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் அந்த துறைமுகத்தை தரமாட்டோம், நாங்கள் பரந்தூர் விமான நிலையம் ரத்து, திருவள்ளூரில் இருக்கிற அந்த யார் யாருக்கெல்லாம் தனியார் மையத்தில் சாகர் மாலாவில் கொடுத்தாங்களோ, யார் யாருக்கெல்லாம் நிலக்கரி இருக்கிறதெல்லாம் தனியாருக்கு கொடுத்தாங்களோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி அப்படியே திருப்பி கையெழுத்து போட்டு கேன்சல் பண்ணுவாங்களா மத்திய அரசுக்கு எதிராக? அதெல்லாம் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு இன்னும் நம்ம கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், தமிழ்தாய் வாழ்த்துக்கு கெஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கவர்னர்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம், கவர்னர் சொல்லலை, அப்படி தானே இருக்கிறோம். கவர்னர் வெளில போ, கவர்னர் கேட்காத, அப்படியா இருக்குது அரசியல். அதனால் அவங்களுக்கு வந்து விஜய் அவர்களை வந்து அப்புறப்படுத்தணும், உடனே மாற்றணுன்ற எண்ணம்லாம் இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இருக்குனாலும் சிபிஐ வழக்கில் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆட்டத்தை விட்டுட்டு பார்க்குறாங்க பிஜேபி. எப்போ யாருன்னா வாங்க, நான் சொல் பேச்சு கேட்பியாப்பா அப்படின்னா, ஐயா நானும் கேட்பேன், ஐயா நீங்கப்பா, ஐயோ நான் ஆல்ரெடி கேட்டுட்டு தானே இருக்கிறேன், நீங்கள் நான் எதிர்க்கிற மாதிரி கேட்பேங்க, இப்படி தான் இருக்குது. அதனால் கேட்டு தான் இருக்காங்க. இது சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல, பிஜேபியோட பிளான் இது, நம்ம பிளானே பண்ணல, நம்ம பேரை சொல்கிறாங்க, நம்மளை இன்னும் பிளேயராகவே இன்னும் சொல்லி இப்படி தான் போகுது அரசியல். மற்றபடி பிஜேபிக்கெலாம் எங்க இருக்கிறது? அப்போ பிஜேபின்ற ஒரு கட்சி இல்லாமலே பிஜேபி பண்ணிக்குமா? அண்ணாமலை தனி கட்சி நடக்கிறனா இருக்கிற கொஞ்சம் காரியகர்த்தா ஆர்எஸ்எஸ்காரங்களும் அண்ணாமலை பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வீரவேலு இல்லை வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுத்துகிட்டு போவார், ராமர் கிருஷ்ணர்னு கோயில் திருக்கோயில்னு.
அது கூட இல்லாம வேற கட்சினா அப்ப பிஜேபி என்ன பண்றதுங்க? 1/2% வாங்கி நோட்டா கீழே போட்டி போடுறதா? அவங்க இருப்பு அவங்க தீ வச்சு கொளுத்திக்க மாட்டாங்க. அதனால அந்த பிளான்லாம் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் வந்து பல பேய் கதைகள் கிளப்பி விடுற மாதிரி அது ஒரு பேய் கதை, அது பாட்டுன்னு ஓடும் வதந்தியா. பட் உண்மை அது கிடையாது. எல்லாருக்கும் இன்னொன்று என்ன தெரியுங்களா? அரசியல்ல வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. பிஜேபி வேலைப்பா இது. ஏங்க பிஜேபி எங்க இருக்குது? ஓட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுக்கிறாங்க. அவரும் எப்படியோ லக்ல ஜெயிச்சிட்டாரு. லக்ல ஜெயிச்சிட்டாரு. அவரும் வந்து அந்த படுகர் இன மக்கள் அவர் மேல பிரியமா இருக்கிற காரணத்தால ஜெயிச்சிருப்பாரு. அவர் படுகர் இல்லாம வேற என்ன இருந்தா தோத்து போயிருப்பாரு. இதுதான் நிதர்சனம். அதை விட்டுப்புட்டு பாஜகவோட வேலை தான் இது. அது வந்து பேசுறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கிறதால கலப்பி விடுறது. இப்போ அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் சொல்லியா? என்ன சொல்றாரு திருமாவளவன் அவர்கள்? பாசிச பாஜக வந்துவிடும் என்ற காரணத்தால் தாவேக்காக்கு நாங்கள் போகிறோம். சரி, பாசிச பாஜக வந்துவிடும், அதிமுக உடைக்கிறாங்களே தாவேக்கா, அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றீங்களே. அமைச்சரவையில் ஏன் பங்கெடுத்தாருன்னு நிறைய பேர் கேட்டாங்க. வரலாற்று வாய்ப்பு அதனால பங்கெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நல்ல பதில் தான், நாகரிகமான பதில். கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. வரலாற்று வாய்ப்பு ஏங்க? வரலாற்று வாய்ப்பு முன்னாடியே அவங்க கூட போய் ஏற்படுத்திக்கலாமே அப்படின்னா, இல்லை அப்போ அவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. இப்போ ஜெயிச்சிட்டாங்க, அதனால வரலாற்று வாய்ப்பு. தோற்று போயிட்டு இருந்தால் எங்களோட கொள்கை கூட்டணி ஃபெவிகால் போட்டு வச்சாலும் பிரிக்க முடியாதுன்னு விளம்பரம் பேசிடுவோம். இன்றைக்கி தாவேக்கா ஜெயிச்சதுனால நிலைப்பாடுகள் மாறுது. அண்ணாமலையோட இந்த விஷயமும் வந்து தாவேக்கா இந்த மாதிரி ஒரு வெற்றி வந்திருக்கிறது தான் காரணம். இப்போ இதே வந்து அதிமுக பிஜேபி ஜெயிச்சிருந்தா நயினார் தொடர்ந்து இருப்பார். அது நயினாரை போய் நீங்கள் என்ன வெற்றியை கொடுத்துட்டாரு, அமைதியாக இருப்பான், அமைதியாக இருப்பான். இப்போ அவர் தோத்துட்டாரு, இதெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு. நான் போனால் தான் எனக்கு வயசு கம்மி, நான் போனால் தான் ரீல்ஸ் போடுவேன். இப்போ ரீல்ஸ் அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு எடுப்படும், தயவு செய்து அதனால் எனக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்ற மாதிரி அவர் முன்வைப்பார். கண்டிப்பாக அதை வந்து பாஜக பரிசீலனை பண்ணலாம், ஒன்றும் தப்பானது கிடையாது. ஏன்னா இல்லை, பாஜகவுக்கு எதிரான அரசியலை பண்ணுவாரா முதல்ல அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ள? அது இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடி தாங்க லீடரு, மற்ற யாரும் கிடையாதுங்கன்னு சொல்கிற ஆள் தான் அண்ணாமலை அவர்கள். 2029 எலெக்ஷனில் என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா போன வாட்டியை விட இந்த வாட்டி குறைவாக தான் வாங்கியிருக்கிறாங்க பாஜக தேசிய அளவில் நம்ம பார்க்கும்போது. மூன்றாவது அடுத்த முறையும் மோடி தொடர்வாரான்னு நமக்கு அவருக்கு வயசாகிடுச்சு, ஒரு நல்ல பிரதமர் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு வகையில். அது மோடி தான் லீடர்னு சொன்னவர் கண்டினியூ பண்ணுவாரா? பிஜேபி எதிர்த்து பேச முடியுமா தமிழ்நாட்டில்? இல்லை, அதுதான் கிடையாது. ஆனால் காட்டுறது ஒன்றா இருக்குது. இப்போ குத்து சண்டையில் பார்த்தீங்கன்னா இப்படி ரைட்டு வரா மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா லெஃப்ட் பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க, தெரியாது. திடீர்னு லெஃப்ட் உள்ள பவர்ஃபுல்லாக வரும். சவுத் பா உள்ளே வந்தோடனே ஸ்டாண்ட்ஸ் மாற்றி அடித்தோடனே நாக் அவுட்டு இல்லை பாயிண்ட்ஸ் பயங்கரமாக கிடைக்கும். அந்த மாதிரி எதனா கூட அண்ணாமலை ராஜினாமா பண்ணுற மாதிரி பண்ணுவேன், ஆனால் நீங்கள் வாங்கிக்கூடாது, நானும் அந்த கடிதத்தை வெளில கொடுக்க மாட்டேன், ஒருவேளை நீங்கள் பண்ணனா அப்புறம் நான் பண்ணிட்டு போயிடுவேன் பார்த்துக்கோங்க. அந்த அந்த ஒரு ஸ்லெட்ஜில் எத்தனை போய் நிறுத்துறாரு தேசிய கட்சி அண்ணாமலை. அதில் ஒரு அனைவா நான் என்ன சொல்கிறேன்னா, நியாயப்படி அவங்களுக்கே தெரியணும் இவ்வளோ மோசமாக தோற்று போயிருக்குது, என்ன இது எப்படி ரிவைவ் பண்ணுறது. ஆனால் அவங்க இந்த வெஸ்ட் பெங்கால் விஷயம் அதில் இதிலே ஃபோக்கஸ் தான். தமிழ்நாடு கிட்டே வரலையே பிஜேபி. ஒரே ஒரு சின்ன ரைடு கூட நடத்தலையே திமுக எதிர்த்து. கூட்டணி யார் யாரோட கண்டுக்கவே இல்லைங்க, அவங்க கண்டுக்கவே இல்லை. யார் யாரோட கூட்டணியே தெரியாமல் தானே போச்சு. அதாவது நான் எப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி மீதும் கோவம் இருக்கும். எப்பா 33 தோக்குற மாதிரி குத்தல நீ, அதில் ஒன்றே ஒன்று ஜெயிச்சிட்டோம், எனக்கே அடிஸ்டாப்ல. அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அதிமுகவை சிதைச்சி எல்லாம் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டதை செஞ்சு விட மாட்டாரா? உள்ள வச்சு அவரை முடிச்சு விட்டுருக்காரு. அப்போ இந்த இதில் வந்து திராவிட கட்சிகள் ஒரு விஷயம் நல்லது செஞ்சது. மொத்தமாக காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்டுன்னு கேட்டால் 6 எம்எல்ஏ. ஆனால் காங்கிரஸ் 5 வந்துருச்சு. அதான் 5 வந்திருக்கிறாங்க. அது 5 இப்போ போயிட்டு காங்கிரஸ் திடீர்னு சரி என்னங்க இப்போ திடீர்னு இப்போ வந்து திமுகவோட போயிடலான்னு சோனியா காந்தி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 பேர் தாவேகாவோட நின்றுவாங்க. கட்டாயம் நடக்கும். அதாவது இப்போ இந்த அரசியல் தான் நடக்குது, இந்த தேசிய அரசியல்னு பார்க்கும்போது. குறிப்பாக அண்ணாமலையினுடைய இந்த அரசியல் வருகை, ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரோன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுக்குள் 2029 அடுத்த கட்ட காலகட்டங்கள் அப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக நகர வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, உதயநிதி அண்ணாமலை வந்தார்னா அவர், அப்புறம் சீமான் அவரே சேர்த்துக்கிறாங்க, அப்புறம் விஜய், இளைஞர்கள் மத்தியில் அல்லது கொஞ்சம் கான்டெம்பரரி லீடர்ஸ் மத்தியில் தான் போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு அதிமுகவையோ அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறாங்க, அல்லது இளைஞர்கள் இல்லைங்க அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வை என்ன? அதாவதுங்க, கட்சிக்கு இளைஞர்கள் இல்லைன்றது ஒரு பிரச்சனை. அது அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனை, திமுகவுக்கும் அது பிரச்சனை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் தலைமைக்கு வந்துட்டு கலைஞர் வந்து ஆக்டிவாக இருந்தார். அந்த ஏஜ் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போது உதயநிதி வந்து திமுகவை விட ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக இருக்கிறதா திமுகவுக்கு பலம். உதயநிதி அவர்களுக்கு இன்னும் அனுபவம், இன்னும் அந்த அரசியல், இன்னும் அந்த பேச்சு தன்மை, இன்னும் நிறைய பேருக்கு அவருக்கு வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக உதயநிதியை வந்து கட்சியில் ஏற்றுக்கலாம்.
பொதுமக்கள் எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்றது இருக்குது. அதனால் உதயநிதி அவர்களை நீங்கள் இப்போ சீக்கிரமாக விஜய் அவர்களை எதிர்த்து அனுப்புறீங்கன்னா அது வந்து விஜய் வந்து ஸ்டாலின் அவர்களை தான் டார்கெட் பண்ணுறாரு. விஜய் வந்து விஜயநிதி பேரே சொல்லாமல் அதை ஈக்குவலாக நடத்துகிறதே கிடையாது. இது வந்து உதயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதில்ல, உதயை வந்து உதாசீனப்படுத்துறது. என்னோட எதிரி யாருன்றதை நான் முடிவு பண்ணுவேன்ற மாதிரி விஜயோட ஸ்டாண்டு வந்து மேலே இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களை தள்ளி விட்டுட்டு உதய எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா அது ஃபவுல் ஆகிடும், தப்பாகிடும். அந்த ஆட்டம் சரியாக வராது கணக்கு திமுகவை பொறுத்தவரையிலும். ஒன்று. இன்னொன்று, உதய் வந்து விஜயை எதிர்த்து அரசியல் பண்ணலாம், விஜய் வந்து ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பண்ணார். அப்போ உதயநிதி வந்து கிராமமாக ஊராக போய் இதான் மாற்றமா இது பாருங்கன்னு சொல்லி இவர் டேமேஜ் பண்ணலாம். ஆனால் அவருக்கு எதிராக இவரை வச்சிங்கன்னா அது அரசியல் செட் ஆகும். அரசியல் வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணுவார், டேமேஜை வந்து உதயநிதி பண்ணும். அந்த மாதிரி அதை பிரிக்கணும். அதாவது இளைஞர்கள் ஈர்ப்பு மாநாடு, கிராமங்கள் போகிறது, இது அறிக்கை, பத்திரிகையாளர் சந்திப்பு, சட்டமன்றத்தில் கேள்வி, தாவேக்காக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்குற கேள்வி வந்து அது பதிலே இல்லாத மாதிரி முடிக்கிறது, அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அதுதான் கரெக்டு. இப்போ இதே எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஒரு சிம்பத்தி வேவ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, நான் தோத்துட்டேன், என் கட்சியை வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, தொண்டனே செத்து போகிற அளவுக்கு அரசியல் இருக்குது, இது குதிரை பேர அரசியல்னால் இது வேற என்ன அரசியல், இதுதான் நீ வந்து யார் அம்மாவோட வாரிசு, யார் எம்ஜிஆரோட வாரிசு, வா போகலாம், நீ என்ன உழைச்சு, நீ என்ன கீழ்ச்ச, வா பார்ப்போம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கிறத தவிர்த்து வேறு வழியே கிடையாது. இப்போவே ஐடி விங்கில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சு. ஐடி விங்கெலாம் வந்து ஐடி விங் வண்டி பண்ணால் பத்தாது, கழகம் இறங்கணும், மெயின் போர்டு கழகம் இறங்கி திண்ணை பிரச்சனை. எனக்கு வந்து எனக்கு வந்து ரீல்ஸ் வராது, எனக்கு டிக்டாக் தெரியாது, நான் விவசாயி, நான் போகிறேன் கிராமமாக போகிறேன், திருப்பி பஸ் எடுக்கிறேன், ரெட்டலை தலையில் கட்டுறேன், போகிறேன், போயிட்டு இந்த கட்சி இலையை தூக்கின்னு போக பார்க்குறாங்க, இது யாருது, உங்களுது, இவர் சொல்கிறார் இல்லை நான் தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ், இது மாதிரி இவர் என்ன பண்ணோம், இது உங்களுது, இது வந்து அவருக்கு கொடுக்குறேன்ற விசிலுக்கு குத்தலாமா, இதை என்ன பண்ணோம் நாங்கள் அப்படி இவர் கிராமமாக போய் திருப்பி ஒரு பிரச்சாரத்தை இது பண்ணால் 2029 அது செட் ஆகும். இன்னொன்று, அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் உண்டு, திமுகவுக்கு இன்றைக்கி பிரதமர் வேட்பாளர் இல்லை. விசிலுக்கு பிரதமர் வேட்பாளர் உண்டு, நாம் தமிழர் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை. இந்த பிரதமர் வேட்பாளர் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஓட்டம், பிரதமர் வேட்பாளர் இல்லாதவங்களுக்கு குறைந்த ஓட்டம் கிடைக்கும். தாவேக்கா வந்து ராகுல் காந்தியை எந்த அளவுக்கு முன்னிறுத்துவாங்கன்றது அது பார்க்கணும். பொறுத்து பார்க்கலாம்னா, அண்ணாமலை அவர்கள் குறித்த அந்த அரசியல் குறித்த பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நடப்பவை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.